பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சைனா ஆயுத பலத்தில் எவ்வளோதான் முன்னேறி இருந்தாலும் தைவானை காட்டிலும் சைனா தைவானை அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த ஜியோகிராஃபிக்கலாக அதுக்கு சாதகமான இது இருக்கா? ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக சைனானால ஒரு பெரிய தாக்குதலை தைவான் மேலே நடத்த முடியும். பட் இப்போ இன்னைக்கு ஜப்பானாக இருக்கலாம், சவுத் கொரியாவாக இருக்கலாம், தாய்வானாக இருக்கலாம், பிலிப்பீன்ஸாக இருக்கலாம், அமெரிக்காவோட சேர்ந்திருக்க நாடுகள்லாம் பணக்கார நாடுகளாகவும் இருக்காங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு. அந்த அமெரிக்காவோட பேக்கப் இப்போ தாய்வானுக்கு இருக்கு. தாய்வானோட வெஸ்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக சைனா உள்ளே என்ட்ரு ஆகணும். அப்படி உள்ளே என்ட்ரு ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சைடில் தாய்வான் அவங்களோட டிஃபென்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவுமே கடல் வழியாக ஒரு பெரிய படையை இன்னொரு நாட்டுக்குள்ளே கொண்டு போய் இறக்கி சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். டிஃபெண்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் உள்ளே புகுந்து அடிக்கிறது கஷ்டம். இந்த டிஃபென்ஸ் லைனோட பர்பஸ் என்னன்னா சைனா அதை தாண்டி சவுத் சைனா சீயை விட்டு வெளியே வரக்கூடாது, அவங்கள உள்ளே கண்டெயின் பண்ணி வைக்கணுன்றது தான் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி. அந்த டிஃபென்ஸ் லைனில் தாய்வானும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். தாய்வான் அதில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு சைனா தாய்வான் அப்படின்ற ஒரு நாடை கேப்சர் பண்ணிடுறாங்கன்னா அமெரிக்காவோட அந்த டிஃபென்ஸ் லைன் பிரேக் ஆயிரும். இப்போ ஹம்பன் தோட்டா போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இப்போதைக்கு அது ஒரு போர்ட் தான். பட் போர் நடக்கும்போது அது ஒரு நேவல் பேஸாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது ஒரு நேவல் பேஸாக மாறுச்சுன்னா அது நமக்கு பெரிய ப்ராப்ளம். அது ஸ்ரீலங்காவில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய நாடுகளுக்கு சைனானால ஏற்படுது. சைனா பெருசாக எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா பார்க்குற வேலையை சைனாக்கார எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கான். உலகம் ஃபுல்லாக அவனோட இன்ஃப்ளூயன்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கான். யூஎஸை பொறுத்தளவில் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சைனாவை கண்டெயின் பண்ணுறது. ஸோ இப்போ சைனாவை கண்டெயின் பண்ணுறது தான் இவ்வளவு நண்பர்களை சேர்த்து ஒரு பெரிய ஒரு அரண் மாதிரி ஒரு டிஃபென்ஸ் லைனை அவங்க பசிபிக் கடலில் கட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சைனாவுக்கு அமெரிக்காவை வீழ்த்தக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போதைக்கு அதை பண்ணி முடிக்கல. ஃபியூச்சர்லேயும் என்ன பொறுத்தளவில் பண்ணுவாங்கன்றதுலாம் ரொம்ப சந்தேகம் தான். பட் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. வேற எந்த நாடும் சைனா அளவுக்கு யூஎஸ்ஏவுக்கு பிரச்சனை கொடுக்கல பொருளாதார ரீதியாக. ஸோ அந்த வகையில் யூஎஸ்ஏக்கு டெஃபினட்டாக ஒரு பயம் உண்டு. சார், இப்போ சைனா தைவான் வாருமே ரொம்ப எப்போடா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பு கிளப்பியிருக்கு. சைனா ஆயுத பலத்தில் எவ்வளோதான் முன்னேறி இருந்தாலும் தைவானை காட்டிலும் சைனா தைவானை அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த ஜியோகிராஃபிக்கலாக அதுக்கு சாதகமான இது இருக்கா, அமைப்பு இருக்கா சைனாவுக்கு? ஜியோகிராஃபிக்கலாக சாதகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தாய்வான் கிட்ட தான் சைனா இருக்குது. ஸோ ஜியோகிராஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக சைனானால ஒரு பெரிய தாக்குதலை தாய்வான் மேலே நடத்த முடியும். பட் இப்போ ஜியோகிராஃபி தாண்டி அமெரிக்கா அங்கே பெரிய ஒரு டிஃபென்ஸ் லைனை அவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சவுத் சைனா சீயை ஃபுல்லாக அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எப்போவுமே ஒரு போரில் ஒரு நாடு ஜெயிக்கணும்னா, குறிப்பாக அதுவும் ஒரு நீண்ட நெடிய போர்லலாம் ஜெயிக்கணும்னா அந்த நாட்டுக்கு நிறைய நண்பர்கள் ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெப்போலியானிக் வார்ஸை எடுத்துப்போம். நெப்போலியன் ஸ்டார்டிங்கில் நல்லா வேகமாக நிறையா வெற்றிகளை ஸ்கோர் பண்ணுவார். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரால் போக முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா நெப்போலியனை ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க பிரிட்டன். நெப்போலியனுக்கு நண்பர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. பட் பிரிட்டன் கூட பார்த்தோம்னா பெரிய ஒரு குரூப் பிரிட்டன் பின்னாடி இருந்தாங்க. அதே போல் நீங்கள் செகண்ட் வேர்ல்ட் வார் எடுத்துக்கிட்டாலும் ஹிட்லர், முசோலினி இவங்கெல்லாம் ஒரு சைடு, இன்னொரு சைடில் அமெரிக்கன்ஸ்லாம் இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க, ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட் நெட்வொர்க் இருந்தது. எல்லாம் நட்பு நாடுகள்லாம் சேர்ந்துருந்தாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறதுனா, நீங்கள் ஒரு நாடு, நெப்போலியனோட ஃப்ரான்ஸ்ன்றது ஒரு நாடு, இவ்வளோ பேர் சேர்ந்து ஃப்ரான்ஸை தோக்கடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு வெற்றியா? அதே மாதிரி இப்போ ரஷ்யான்றது ஒரு நாடு, இவ்வளோ பேர் சேர்ந்து நீங்கள் ரஷ்யாவை போய் இப்படி நெருக்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு வீரமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக ஒரு நாடோட வெற்றியை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் அந்த நட்பு நாடுகளை உருவாக்குறீங்கல்ல, உங்களோட அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது, ரைட், உங்களோட அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள நிறைய நாடுகளை உள்ளே கொண்டு வரீங்களா, அங்கே தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தே இருக்குது. ஸோ ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணிடலாம். எந்த நாட்டுக்கிட்ட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அமெரிக்கா கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவோட சேர்ந்துருக்கிறது அவங்களுக்கு லாபகரமாக இருக்குது. அதனால தான் அவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு அந்த ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்ஸை கொடுக்கறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்னைக்கு ஜப்பானாக இருக்கலாம், சவுத் கொரியாவாக இருக்கலாம், தாய்வானாக இருக்கலாம், பிலிப்பீன்ஸாக இருக்கலாம், அமெரிக்காவோட சேர்ந்திருக்க நாடுகள்லாம் பணக்கார நாடுகளாகவும் இருக்காங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்குது. அந்த அமெரிக்காவோட பேக்கப் இப்போ தாய்வானுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே போன இன்டர்வியூவில் கூட பேசியிருந்தோம். ஸோ இப்போ தாய்வானை சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் லைன் அமெரிக்கா அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
தாய்வானை வந்து என்சர்க்கிள் பண்ண முடியாது சைனாவால். தாய்வானை சுற்றி இப்போ ஃப்ளாங்கிங் அட்டாக்ஸும்பாங்க. தாய்வானோட சைட்ஸ் அங்கே நார்த் சைடையோ சவுத் சைடெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக இந்த சைடில் ஜப்பான் இருக்காங்க, கீழே சவுத் சைடில் ஃபிலிப்பீன்ஸ் இருக்காங்க. இங்கெல்லாம் அமெரிக்கா அவங்களோட ஏர்பேஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜப்பானை பொறுத்தளவில் மெயின்லேண்ட் ஜப்பானை தாண்டி ஜப்பானில் நிறைய சின்ன சின்ன ஐலண்ட்ஸ் இருக்குது. அதில் சில தீவுகள்லாம் பார்த்தோம்னா தாய்வான் ரொம்ப கிட்ட வரைக்கும் வரும். ஏறக்குறைய ஒரு 80 மைல்ஸ் தூரம் வரைக்கும் தாய்வான் கிட்ட அது நெருங்கி வரும். ஸோ இப்போ அங்கெல்லாம் ஜப்பான் வந்து இப்போ டிஃபென்ஸை பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது சைனாட்ட இருக்க இப்போ ஒரே ஆப்ஷன் என்ன, ஸ்ட்ரைட்டாக அவங்க தாய்வானுக்குள்ளே அவங்க என்டர் ஆகணும். தாய்வானோட வெஸ்ட் சைடில் ஸ்ட்ரைட்டாக சைனா உள்ளே என்டர் ஆகணும். அப்படி உள்ளே என்டர் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த சைடில் தாய்வான் அவங்களோட டிஃபென்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவுமே கடல் வழியாக ஒரு பெரிய படையை வந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே கொண்டு போய் இறக்கி சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம். டிஃபெண்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் உள்ளே புகுந்து அடிக்கிறது கஷ்டம். எப்படி செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ்காரங்களும் அமெரிக்காரங்களும் இங்கிலீஷ் சேனல் வழியாக போய் ஃப்ரான்ஸில் படைகளை இறக்குனாங்க இல்லையா, அது உள்ளதுலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா அதுதான். ஏன்னா நீங்கள் கடற்கரையில் இறங்கி உள்ளே போயிட்டீங்கனாலே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக டிஃபென்ஸ் இருக்கும். அவங்க படைகளை ஃபுல்லாக அடித்து தூக்கிடுவாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படியே நீங்கள் உங்கள் படைகளை இறக்குனாலும் உங்கள் படைகள் இப்போ 2 லட்சம் சைனீஸ் வீரர்கள் அங்கே தாய்வானில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணணும். அடுத்தது அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள், எல்லா பொருட்களையும் நீங்கள் கடல் வழியாகவே சப்ளை பண்ணணும். ஸோ ஒரு சப்ளை செயினை நீங்கள் கடலில் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஆயிரக்கணக்கான கப்பல்கள் டெய்லி சைனாலேருந்து பொருட்கள் எடுத்துக்கிட்டு தாய்வானுக்கு வரணும். இதெல்லாம் உட்காந்து அமெரிக்காக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, ஜப்பான்கிட்ட ஸ்ட்ராங்கான ஏர்ஃபோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் விட்டு அவங்க அந்த சப்ளை செயினை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உள்ள 2 லட்சம் பேர் சண்டை போட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வரலன்னா என்ன ஆகும்? அவங்களால சண்டை போட முடியாது, அவங்க பின்னுக்கு தள்ளப்படுவாங்க. இதே விஷயத்தில் அமெரிக்கர்களால் ஈஸியாக அவங்களோட படைகளை தாய்வானோட அடுத்த சைடில் ஈஸ்ட் சைடில் இறக்கி விட முடியும். ஸோ இந்த அட்வான்டேஜ் எல்லாம் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸோ ஜியோகிராஃபிக்கலாக சைனா கிட்ட நெருக்கமாக தாய்வான் இருந்தாலும் அதை தாண்டி அமெரிக்கா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெட்வொர்க் அங்கே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சைனாவுக்கு. இப்போது தாய்வானுடைய நட்பு நாடுகள் மூலமாக இப்படி ஒரு டீம் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கனால தான் வந்து சைனாவை எதிர்த்து தைவான் தைரியமாக நிற்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. இப்போ தாய்வானை பொறுத்தளவில் அமெரிக்காவுக்கு தாய்வான் மேலே எந்த பெரிய ஸ்பெஷல் அஃபெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அவங்கள பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு சைனாவை சுற்றி ஒரு டிஃபென்ஸ் லைனை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் லைனோட பர்பஸ் என்னன்னா, சைனா அதை தாண்டி சவுத் சைனா சீயை விட்டு வெளியே வரக்கூடாது, அவங்கள உள்ள கண்டெயின் பண்ணி வைக்கணுன்றது தான் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி. அந்த டிஃபென்ஸ் லைனில் தாய்வானும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். தாய்வான் அதில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு சைனா தாய்வான் அப்படின்ற ஒரு நாடை கேப்சர் பண்ணிடுறாங்கன்னா அமெரிக்காவோட அந்த டிஃபென்ஸ் லைன் பிரேக் ஆயிரும். ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா இதே விஷயத்தை ஜப்பானுக்கும் பண்ணுவாங்க. இப்போ நாளைக்கு சைனா ஜப்பானை வந்து அட்டாக் பண்ணாலும் அமெரிக்கா டைரெக்டாக இன்வால்வ் ஆகிறாங்களோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு ஜப்பானுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. பட் சைனாவை பொறுத்தளவில் இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் ஜப்பானில் தாய்வான். ஸோ அமெரிக்காவோட ஃபோக்கஸும் நேச்சுரலாக தாய்வானை நோக்கி திரும்புது. ஸோ இதுதான் அமெரிக்காவுக்கு அங்கே பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அங்கே அந்த ஏரியாவில் சைனாவை நம்ம முடக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நாளைக்கு அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பசிபிக் கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வர ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தாங்கன்னா அடுத்த சைடில் அமெரிக்கா இருக்குது. ஸோ அமெரிக்கா அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் விஷயம். ஸோ அப்போ ரீசன் வந்து இதுதான், நாளைக்கு நமக்கு எதுவும் பஞ்சாயத்து பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து தாய்வானை வந்து தங்கள் கண்ட்ரோலில் அமெரிக்கா வச்சுக்க நினைக்குது. ஆனால் இப்போ நம்ம செய்திகளில் வெளியே நியூஸ்லலாம் பார்க்கும்போது சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 90% சிப்ஸ் வந்து நமக்கு அங்கேருந்து தான் கிடைக்குது, தாய்வானில் இருந்தால் கிடைக்குது, அதனால் நம்ம வந்து தாய்வானை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. அப்போ அது வெளி பிம்பத்துக்காக அப்படி காட்டப்படுதோ? எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் தான். டெஃபினட்டாக எக்கனாமிக் ஆங்கிளும் இருக்குது. பட் அதை தாண்டி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை விட அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிகெஸ்ட் சேலஞ்ச் யாருன்னா சைனா தான். ரஷ்யாலாம் அமெரிக்காவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ரஷ்யன் எக்கானமியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ப்ராபப்ளி $1.5 to $2 trillion எக்கானமி தான். USA $25 trillion எக்கானமி. ஸோ இப்போ ரஷ்யாவை விட ஒரு 13-14 மடங்கு பெரிய ஒரு பொருளாதாரம். பட் சைனா இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக அவங்க அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுறாங்க. சைனாவை பொறுத்தளவில் ஏறக்குறைய $17-18 trillion எக்கானமி அவங்க. ஸோ ஃப்யூச்சரில் அமெரிக்காவை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்குன்னா சைனாவுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு எக்கானமியாக க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா, சைனாவுக்கு உலகம் முழுக்க நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ அங்கே இருக்குது. ஆஃப்ரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏஷியாவில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக இப்போ பாகிஸ்தானில் அவங்க எக்கனாமிக் காரிடார்லாம் பில்ட் பண்ணுறாங்க. அவன் பாகிஸ்தானில் எக்கனாமிக் காரிடார் பில்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ
பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, அது நமக்கான பகுதி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்தளவில் POK நமக்கு சொந்தமான பகுதி, அந்த வழியாகவும் அந்த எக்கனாமிக் காரிடார் போகுது. ஸோ இப்போ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளை நோண்டி பார்க்குற மாதிரி விஷயத்த அவங்க பாகிஸ்தானில் போய் சைனாக்காரங்க பண்ணுறாங்க, இது நமக்கு பிரச்சனை. இந்த விஷயத்த நிறைய இடங்களில் சைனா பண்ணுறாங்க. சைனா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எல்லா இடத்துலையும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நிறைய நாடுகளுக்கு பிரச்சனை வருது. குறிப்பாக இப்போ ஹம்பன் தோட்டா போர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஸோ இப்போதைக்கு அது ஒரு போர்ட் தான். பட் போர் நடக்கும்போது அது ஒரு நேவல் பேஸாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது ஒரு நேவல் பேஸாக மாறுச்சுன்னா அது நமக்கு பெரிய ப்ராப்ளம். அது ஸ்ரீலங்காவில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை நிறைய நாடுகளுக்கு சைனானால ஏற்படுது. சைனா பெருசாக எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வேலையை யார் பார்ப்பாங்கன்னா அமெரிக்கா பார்ப்பாங்க. இது அமெரிக்கா பார்க்குற வேலை. ஸோ இப்போ அமெரிக்கா பார்க்குற வேலையை சைனாக்கார எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கான். உலகம் ஃபுல்லாக அவனோட இன்ஃப்ளூயன்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சைனாவை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, யூஎஸை பொறுத்தளவில் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சைனாவை கண்டெயின் பண்ணுறது. ஸோ இப்போ சைனாவை கண்டெயின் பண்ணுறது தான் இவ்வளவு நண்பர்களை சேர்த்து ஒரு பெரிய ஒரு அரண் மாதிரி ஒரு டிஃபென்ஸ் லைனை அவங்க பசிபிக் கடலில் கட்டி வச்சிருக்காங்க. இவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரஷ்யாவை நெருக்கிறதுக்குலாம் அமெரிக்கா இவ்வளோ பணத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ சைனாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம இடத்த அவன் பிடிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க அமெரிக்கன்ஸ். நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு மீம் ஒன்று இருக்கும், அவன்கிட்ட இருந்து காப்பாற்றி நீ ஏமாற்ற போகிற அதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து சைனா வந்து கவுண்டர் பண்ணி அமெரிக்கா வந்து அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதான் இப்போ என்னன்னா, அமெரிக்காவோட பயம் என்னன்னா, நம்மளை தூக்கி போட்டு அவன் வந்துடக்கூடாதுன்றது அவன் பயம். இப்போ ஒரு உலக ஒழுங்கு இருக்கு, ஒரு வேர்ல்டு ஆர்டர் இருக்கு. இந்த வேர்ல்டு ஆர்டரை பொறுத்தளவில் அமெரிக்கா டாப்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பிரிட்டன் டாப்ல இருந்தாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ஆர்டரை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவையும் ஒரு கட்டாயமும் அமெரிக்காவுக்கு இருக்கு. ஸோ பசிபிக் கடலில் என் கண்ட்ரோலில் அது இருக்கக்கூடிய ஒரு கடல், அதில் சைனாக்காரன் உள்ளே வரதான் நான் அலோவ் பண்ண மாட்டேன். பசிபிக் கடலில் அவனை நெருக்குவேன். அதே மாதிரி ஏஷியாவில் என் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கணும், எனக்கு என்னோட நட்பு நாடுகள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ஸ்ப்ரெட் ஆக அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இந்தியாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் அங்கே கொடுப்பேன். ஸோ இதுதான் அமெரிக்காவோட ஸ்டாண்டு. அவங்கள பொறுத்தளவில் சைனாவுக்கு அமெரிக்காவை வீழ்த்தக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போதைக்கு அதை பண்ணி முடிக்கல. ஃபியூச்சர்ல என்ன பொறுத்தளவில் பண்ணுவாங்கன்றதான் ரொம்ப சந்தேகம் தான். பட் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. வேற எந்த நாடும் சைனா அளவுக்கு யூஎஸ்ஏவுக்கு பிரச்சனை கொடுக்கல பொருளாதார ரீதியாக. ஸோ அந்த வகையில் யூஎஸ்ஏக்கு டெஃபினட்டாக ஒரு பயம் உண்டு. இந்தியா சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்தியா வந்து அணிசேராத நாடு தான். ஆனால் இப்போ இந்த சைனா தைவான் வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சைனா வந்து நமக்கு பரம்பரை எதிரியாக வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? தாய்வானுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இல்லை ஒதுங்கி நின்றுமா அந்த வார்லேருந்து? நம்மளை பொறுத்தளவில் இந்தியா டைரெக்டாக ஒரு போர்லலாம் டெஃபினட்டாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நமக்கு டைரெக்டாக சைனாட்டிருந்து ப்ராப்ளம் வந்ததுன்னா மேபி நம்ம டெஃபினட்டாக அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, சைனாவோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தாய்வான் தான். அவங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு அங்கே சவுத் சைனா சீல தான் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ லெட்ஸேஜ் நாளைக்கு தாய்வானில் ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுப்போம், ஒரு போரோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்தியா என்ன பண்ணலான்னா, சைனா இந்தியா பார்டர் இருக்குல்ல, அங்கே மேபி இந்தியன்ஸ் வந்து அவங்களோட படைகளை குவிக்கலாம். அங்கே நம்ம படைகளை குவிச்சோன்னா அது நமக்கு அதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. நம்ம டெரிட்டரியில் நம்ம படைகளை வந்து குவிக்கிறோம். பட் சைனா பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் என்ன யோசிப்பான்னா, அதை கவுண்டர் பண்ண அவனும் படைகளை அங்கே குவிக்க வேண்டியிருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ அங்கே தாய்வான் சைடில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இந்தியா இங்கே ப்ரெஷர் போடலாம். இங்கே ப்ரெஷர் போடும்போது அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்லாம் சைனா இங்கே டைவர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபுல் ஃபோக்கஸை தாய்வானுக்கு வந்து கொடுக்க முடியாது. மேபி இந்தியா இதை பண்ணலாம். பட் யூஸ்வலாக இந்தியா வந்து இந்த மாதிரியான அக்ரெசிவான வேலைகளில் ஈடுபடக்கூடிய நாடு கிடையாது. கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான், நியூட்ரலாக இருக்கக்கூடிய நாடு தான். பட் மேக்ஸிமம் இவ்வளோ பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். பட் அதை தாண்டி இந்த சைடு நம்ம சைடு சைனாக்காரன் ஃபோக்கஸ் பண்ணான்னா அப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம டைரெக்டாக அவங்களை கன்ஃபரண்ட் பண்ண வேண்டிய தேவை வரும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேச நன்றி. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.